சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணி மீது ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்திய விவகாரம் குறித்து தற்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லி செல்வதற்காக மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த சரவண குருநாதன் என்பவர் காத்திருந்தார். அப்போது பூந்தமல்லி செல்லக்கூடிய 101 பேருந்து நிற்காமல் சென்றது. அப்போது இவர் பேருந்தில் ஏற முடியவில்லை. இதன் காரணமாக அங்கிருந்த நடத்துனர் மற்றும் பேருந்து ஓட்டுநரை இவர் கண்டித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் டைம் கீப்பர் ஆகிய 3 பேரும் சேர்ந்து பயணி சரவண குருநாதனை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்கப்பட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சரவண குருநாதன் முதியவர். பயணிகள் அனைவருடைய முன்பும் கொடூரமாக தாக்கியிருக்கக்கூடிய காட்சிகள் தான் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதனை வைத்து சிஎம்பிடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எழுத்துப்பூர்வமாக புகாரை பெற்று சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் ஒரு விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விளக்கத்தையும் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.